ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க மகிமைப்படுத்த தேவ பிரசன்னத்தில் கிட்டி சேர கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி உள்ளத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை காண்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார், நம்ம காரியங்களை எல்லாம் கரிசனையோடு கவனித்து நடத்துகிறவராக இருக்கிறாரே. கர்த்தருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவ பிரசன்னத்தில் நெருங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் நாம் தியானித்து வருகிறபடியே கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். இன்றைக்கு பேசுகிறது, கர்த்தரிடத்தில் ஐக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை செய்கிறார். எப்படி செய்கிறார் என்று சில காரியங்களை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் தியானிக்க இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய செயல்களில் ஒருபோதும் அவர் மாறுகிறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் அன்பு கூர்ந்து வழிநடத்தப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமைகள், பொறுப்பற்ற தன்மைகள், தேவன் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் ஒழுங்காக கை கொள்ளாமல் முறுமுறுத்து தங்கள் வழிகளிலே நடந்து தேவனை விட்டு தூரம் போனதினாலே தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். சிறையிருப்புக்கு அனுப்பினாலும் அங்குள்ள பழக்க வழக்கங்கள், விக்கிரக வரிகள் இவைகளிலே நெருக்கம் கொண்டு தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். ஆனால் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்த காலங்களிலே தேவனை நோக்கி கெஞ்சி அபயமிட்டு திரும்பினார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் இரக்கம் காண்பித்து மன்னிக்கிறவராக அவர்களுக்கு கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிற சில காரியங்கள் இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிறது. தேவைக்கேற்றபடி வாசித்து கொள்ளுகிறேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும். முதலாவது என்ன பேச இருக்கிறேன் என்றால், லீலி புஷ்பம். இதில் சொல்லப்படுகிற 5ஆவது வசனத்தில், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீலி புஷ்பம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை கவனிக்கிறார் கர்த்தர். ஆக வாழ்க்கையிலே கவலை, வேண்டாத தேவைகள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த போதனைகள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாத நிலைகளிலே மறுபடியும் தேவனை தேடினதுனாலே கர்த்தர் அருமையான வாக்கு தத்தங்களை இந்த வேத பகுதியின் மூலம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். லீலி புஷ்பம் என்று சொல்லுவதை சாலமோனின் நீதிமொழி சாலமோன் உன்னத பாட்டிலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? 2:1 இயேசு சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புஷ்பம் பள்ளத்தாக்குகளிலே வளர்கிறது. பள்ளத்தாக்கன் லீலி என்று நாம் வாசிக்கிறோம். இந்த லீலி புஷ்பத்துக்கு அநேக தன்மைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் விளக்க விரும்பவில்லை. சுருக்க சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பல குணாதிசயங்கள் கொண்ட லீலி புஷ்பம். ஆகையினாலே கிறிஸ்துவை இதற்கு ஒப்பிட்டு சாலமோன் எழுதியிருக்கிறார். வேறு வேத பகுதிகளிலும் சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக, லீபனோனை போல் வேறு ஒன்றி நிற்பான். 6ஆவது வசனத்திலே, அவன்
கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. லீலி புஷ்பத்துக்கு தேவையானது பனி. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது மனுக்குலத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து இறுதியாக அவர் தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி வெற்றி சிறந்தவராய் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் எழுந்து நமக்குள்ளே வாசம் பண்ணும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கும் தந்திருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான காரியம், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் வரைக்கும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். அப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ ஆவியினாலே நிரப்பப்படுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொண்டு வாழுவதனாலே பனியை போல நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு வாக்கு பண்ணினார், அவர்களை நடத்தினார். இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நம்மை நடத்துகிறார். யார் ஒருவர் ஆண்டவரை நேசித்து அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தை நாடி அவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய அன்பை நாடி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பனியை போல இருக்கிறார். தேவையான நேரங்களிலே பனி போல நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். வல்லமை உள்ள தேவன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறபடி அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் ஆலோசனை தந்து நடத்துவதை அனுபவிக்கிறவர்களுக்கு தெரியும். அதுபோல தொடர்ந்து அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதற்கு இன்னொரு காரியம் என்னவென்றால், அதனுடைய வேர் ஆழமாக செல்லும். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் 6-7 வசனங்களிலே சொல்லப்படுகிறது, வேரூன்ற வேண்டும், கிறிஸ்துவின் அன்பில் வேர் ஊன்றினவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி வேர் ஊன்றி இருக்கிறவர்களுக்கு உறுதியாக இருக்கும். இந்த லீபனோன் என்று சொல்லப்படுகிறதே, இந்த லீபனோனின் வாசனை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த லீபனோனிலே பல வகை மரங்கள் இருக்கிறது. ஒலிவ மரம், கேதுரு மரம், தேவதாரு மரம், இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பல வகை உபயோகத்துக்கு உள்ளவைகள். இப்போ ஒலிவ மரத்தை பற்றி பல நாள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒலிவ மரத்தின் பழம், ஒலிவ மரத்தின் விதை, இவையெல்லாம் பல விதங்களில் பயன்படுத்துகிறார்கள். விசேஷமாய் ஒலிவ எண்ணெய் இன்றைக்கும் நமக்கு வாங்க கிடைக்கிறது. அப்படி இவைகள் மிகவும் பிரயோஜனமானவைகள். ஒலிவ மரத்தின் இலைகள் மருந்துக்கு உரியது. இதன் கனிகள் தவறாமல் கொடுக்கும் என்று வேதவசனங்களிலே வாசிக்கிறோம். இப்படி இது எதற்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி வளர்கிறவர்களுக்கு அவர்களுடைய கிளைகள் ஒலிவ மர கிளைகளைப் போல ஓங்கி வளரும். நம்முடைய சந்ததி, நம்முடைய வாழ்க்கை செழித்து ஓங்கி பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் என்ன செய்வார்கள் என்றால், அதன் நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது 7ஆம் வசனத்தில். அதன் நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். காரணம், 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே, அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல் இருக்கும். இந்த மரங்களிலே பல வகை தன்மை இருக்கிறதுனாலே மனம் வீசி கொண்டிருக்கும் அந்த பக்கங்களிலே போகும்போது. அதனால அந்த வாசனை, அந்த நிழல் இவர்களுக்கு மிக பிரயோஜனமானது. அதனாலே அவர்கள் அந்த நிழலுக்கு திரும்புவார்கள். நமக்கு நம்முடைய நிழல் என்ன? நம்முடைய வாழ்க்கை, நாம் நடக்கிற இடம், நாம் செயல்படுகிற இடம், நாம் குடியிருக்கிற இடம், நம்முடைய வார்த்தைகள், இவைகளை ஒரு நிழல் போல கர்த்தர் பயன்படுத்துவார்.
கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அதுபோல நம்மை பிறருக்கு முன்மாதிரியாய் வாழ்வதற்கு நம்மை பயன்படுத்துகிறார். அவர்கள் திரும்புவார்கள். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். 7ஆம் வசனத்தின் பின்பகுதி, தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள், வளர்ந்து பெருகுவார்கள். அவர்கள் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். திராட்சை ரசம் இன்றைக்கு நாம் கிடைக்கிற ரசம் அல்ல. அவர்களுக்கு திராட்சை பழங்களை அரைக்கிற ஆலைகள் இருந்தது. அந்த வாசனை அவ்வளவு பெரிதாக இருக்கும். அங்குள்ள திராட்சை ரசம், திராட்சை பழங்கள் அப்படிப்பட்டது. இதுபோல நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் நம்மை கனி கொடுக்க ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கனிகள் பிறருக்கு வாசனை கொடுக்க வேண்டும். என்ன வாசனை? கர்த்தருக்கு நாம் சுகந்த வாசனை கொடுக்கிற ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிற மக்களாய் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாசனை நம்ம குடியிருக்கிற இடங்களிலே நாம் பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே இந்த வாசனை, கிறிஸ்துவின் வாசனை நம் மூலமாக உணர்ந்து கொள்ள கர்த்தர் பிறருக்கு உதவி செய்வார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இது போன்ற பல வகை கனிகள் பிறர் நம்மை பார்க்கும்போது அனுபவிப்பார்கள். அதனாலே அவர்கள் கர்த்தருக்குள் வழிநடத்தப்பட்டு கர்த்தரிலே வருவார்கள் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். 8வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், இனி எனக்கும் விக்கிரகத்திற்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அப்படிப்பட்டவர்கள் தானாகவே வேறுபட்ட வாழ்க்கைக்கு நேராக உலகத்தின் நெருக்கங்களுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தின் பாவ செயல்களுக்கும் விட்டு விலகி அவர்கள் எப்படி இருப்பார்களா? மனம் திரும்புவார்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுவார். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். இயேசுவாலே இந்த கனி வந்தது, என்னாலே அல்ல. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழுகிறோம் என்றால் அந்த வாழ்க்கை நம்முடைய சுய பலத்தாலே, சுய ஞானத்தாலே அல்லது சுய முயற்சியினாலே வந்தது அல்ல. தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை, தேவன் நம்மை பக்குவப்படுத்தி அன்றாடம் பனி போல இருந்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை காட்டி செம்மையாய் நடத்துகிறதுனால. எப்ராயிம் தேவனை விட்டு தூரம் போனான் அப்படின்னா இஸ்ரவேலர் தேவனை விட்டு விலகினார்கள். ஆனால் திரும்பி வந்து இனி எனக்கு உலகத்தில் வேற அல்ல, தேவனை சேவிப்பேன், தேவன் எப்படி எனக்கு இருக்கிறான், தேவனாலே எனக்கு கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். இது என்னுடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனாலே வந்தது, இது என்னாலே வந்ததல்ல என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்குரிய மகிமை கனம் செலுத்துவதற்கு நம்மை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட செயல்கள் நம்மிடந்து வெளிப்படும் போது அநேகர் அதை கண்டு கர்த்தரிலே மகிழ்வார்கள், கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுவார்கள் என்பதை இதிலே அறிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் வெளிப்பட வேண்டும். இன்னும் அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இப்படிப்பட்டதான மேன்மை தேவனிடத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் என்று வேத வசனத்திலே சொல்ல, கிரகிக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கும் போது அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக என்ன பார்க்கிறோம்?
கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அது நேர் வழியானது, கரடு முரடானவைகள் அல்ல. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இல்லாதவர்கள் கிடையாது, சோதனைகள் இல்லாதவர்கள் இல்லை, வியாதிகள் இல்லாதவர்கள் இல்லை. எல்லாமே கர்த்தரிடத்திலே கிட்டி சேர்வதற்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்களுக்கு அவர் செம்மையான வழிகளை நடத்துகிறார். செம்மையான வழியை காட்டி இதிலே நடவுங்கள், வழி இதுவே என்று காட்டுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதில் யார் நடப்பார்கள் என்றால் நீதிமான்கள். நீதிமான்கள் நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான்கள் யார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள், வேத வசனத்தை தியானித்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை அன்றாடம் நடத்தி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் நீதிமான்கள். இவர்கள்தான் எது போல இருக்கிறார்கள்? தேவதாரு மரத்தை போல, தேவதாரு விருட்சத்தை போல இருக்கிறேன். தேவதாரு விருட்சம், தேவதாரு விருட்சம் ஒலிவ மரத்தை போல இன்னொரு தன்மை உடையது. இது பெரிய மரம், இது மரத்திற்கும் பிரயோஜனம் உடையது. கதவுகள், வீடுகள் கட்டுவதற்கு பயன்படுத்துகிற மரம். அதுபோல அதனுடைய கனிகள் மற்ற கனிகளை போல அல்ல. இதனுடைய கனி கொஞ்சம் உப்பும் இனிப்பும் சேர்ந்ததாக இருக்கும். அதை அவர்கள் இந்த பிரெட்டு டோஸ்ட் பண்ணுகிறவர்கள் அதில் வைத்து அதை டோஸ்ட் பண்ணி புசிப்பார்களாம். அது இனிமையானது, ஆரோக்கியமானது என்று பார்க்கிறோம். ஆக இந்த மரங்களின் தன்மைகள் எல்லாம் எல்லா மக்களுக்கும், இது மருந்துக்கும் பயன்படுத்துகிறார்கள். இந்த மரத்தின் பல பகுதிகள், இலவங்க பட்டை போன்ற மரங்கள் அங்கே இருக்கிறது. அது போன்ற அநேக காரியங்கள் ஜனங்கள் அதை பயன்படுத்துவதற்கு ஏற்றபடி இருக்கிறது. ஏன் இந்த மரங்கள் வேத வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், ஆமென், வேத வசனத்தை தியானிக்கிறவள் எப்படி இருப்பார்கள்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்காங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இதுபோல இந்த மரங்கள் இலை உதிராது. தேவதாரு விருட்சம் எப்படி இருக்கும்னா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போமே அதே போன்ற ஷேப்பில் இருக்கும். அதனுடைய இலை ஊசி போன்று இருக்கும், அதனுடைய இலை தட்டையாக இருக்கும். இப்படி பல தன்மைகள் இருக்கிறது. ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் நடத்துவதற்கான தன்மைகள். தேவன் நமக்கு கிருபை கட்டளையிட வேண்டும். தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் கர்த்தர் அனுகூலமான வாசல்களை திறந்து வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நமக்கு நடப்பித்து நம்மை அவர்களுக்கு சாட்சிகளாய் ஏற்படுத்துகிறார். நாம் அன்றாடம் அனுபவிக்கிற சூழ்நிலைகளிலே கர்த்தரை நெருங்குவதனாலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள், விடுதலை, ஜெயம், இது போன்றவை அநேக நன்மைகள் பிறர் பெற்றுக்கொள்வதற்கு எதுவாகும். நீதிமான் இந்த செம்மையான வழியிலே நடப்பான் என்று